மார்க்கெட்டுக்கு போய் கீரிச்சாலை என்ற மீனை வாங்கி கறியாக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நோன்பு தானே, நாங்கள் மீன் கறி வந்துடுவோம். ஆக்குறதுக்கு பார்ப்போம். சின்ன மீன் ஒன்று தான் வா எனக்கு நல்ல ஃப்ரெஷ் அடிக்கும் மீன். இந்த மீனில் தான் மாமா எனக்கு அரைக்கிற மீன் தாங்க தாங்க. ஹாய் கீரிச்சாலை மாமா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அள்ளி போடுறேன். வாங்கி அந்த மீனை சட்டியில் கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா அலசி கழுவிடுவோம். மண்ணெல்லாம் மிதிக்கி மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துட்டு நீட்டாக வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடுவோம். தண்ணியில் போட்டு நல்லாவே 2-3 தரம் கழுவி எடுத்துடுவோம். பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. மண்ணெல்லாம் போய் ரொம்ப க்ளீனாக இருக்கு. சட்டியில் போட்டாச்சு. இப்போ இதை வெட்டணும். வெட்டுறதுக்கு நாங்கள் அவசரமாக எல்லாத்தையும் செதிலெல்லாம் அடித்து நீட்டாக கிளியராக்கி வெட்டி எடுத்துடுவோம். பால் எல்லாம் இல்லாமலுக்கு செதிலெல்லாம் எடுத்து வெட்டினது பிறகு பார்த்திங்க தானே நல்லா கிளியர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சட்டிக்குள்ளே போட்டு தண்ணியில் மறுபடியும் கழுவி எடுத்துடுவோம். அப்போ எந்த விதமான டஸ்ட்டும் மண் மிதிக்க மாட்டாது. ரைட், மீன் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான மீனை கறி ஆக்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு, மஞ்சள், உப்பு பொய்யால் போட்டுட்டு மஞ்சத்தூளும் போடுவோம். என்ன மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியோ கறி ஆக்கிறதுக்கு ரெடியாகி வச்சுடுவோம். இப்போ ஒன்னியனை கட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு கழுவிக்கிட்டு தேங்காய் துருவி ரெடியாக்கி எடுப்போம். பாலை ரெடியாக்கிட்டு சட்டியை அடுப்பில் வச்சு போட்டு கொஞ்சம் வெட்டின வெங்காயத்தை போட்டு கொச்சிக்காயம் வெட்டினதை போட்டு உப்பை போட்டு பிறகு மிளகுத்தூள், மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு எடுத்து போட்டு தேங்காய் பாலை ரெடி பண்ணுவோம். பண்ணின தண்ணியை மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலை ஊற்றிட்டு மீனை கொதித்ததுக்கப்புறம் போடுறோம். முழுக்கு ரைட். போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரக்குள்ளே தேங்காய் பாலை கட்டிப்பாலை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி சேரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் ஆற்றி வச்சுக்கிடுவோம். கொதி வரும்போது அது கடையில் தேசி புளியை ஊற்றிடுவோம். ஊற்றினா கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் புளியும் கரெக்டாக வந்துட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு மஞ்சள் சொதி நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஆற்றி கணக்காக எடுத்து இறக்கி வச்சோம்னா கறி ரெடி. இனி நாங்கள் சாப்பிட்டா சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.